பெரியபுராணம் சுந்தரமூர்த்தி நாயனார் அவர்கள் எழுதிய திருத்தொண்டர் தொகை என்னும் நூலை முதல் நூலாக கொண்டு சேக்கிழார் பெருமான் இயற்றியதே பெரியபுராணம் ஆகும். இது நாயன்மார்களின் வாழ்க்கை வரலாற்று கூறும் நூலாகும். 14வது புராணம் அறிவாட்டாய நாயனார் புராணம். இவர் சோழ நாட்டில் இருந்த கணமங்கலம் என்னும் ஊரில் தோன்றியவர். காவிரி நதிப்பாயும் சோழ நாட்டில் உள்ள ஒரு ஊர் கண்ணமங்கலம் ஆகும். இந்த ஊர் வயல்களால் சூழப்பட்ட ஊராகும். அங்கு வாழ்ந்த வேளாண்குடி மக்கள் மிகவும் சிறப்பாக பெரும் செல்வத்துடன் வாழ்ந்து வந்தார்கள். அந்த வேளாண் குலத்தில் தாயனார் என்ற ஒருவர் தோன்றினார். அவர் மிகுந்த செல்வ வளம் உடையவர். இறைவனின் மீது அதிக பக்தி கொண்டு வாழ்ந்து வந்தார். அவர் தினமும் இறைவனுக்கு செந்நெல்லால் ஆன சோறும் செங்கீரையினால் ஆன கறியும் மாவடுவையும் அன்புடன் செய்து படைத்து வாழ்ந்து வந்தார். இதை ஒரு நாளும் தவறாமல் செய்து வந்தார். இறைவன் அவருடைய பக்தியை சோதிப்பதற்காக அவருடைய செல்வங்கள் எல்லாம் படிப்படியாக குறையும்படி செய்தார். அவருடைய செல்வங்கள் எல்லாம் குறைந்தன. தாயனார் தன்னுடைய செல்வங்கள் எல்லாம் குறைந்து விட்டதால் கூலி வேலைக்கு சென்றார். கூலி வேலைக்கு சென்று கூலியாக கிடைத்த செந்நெல்லை இறைவனுக்கு உணவாக சமைத்து அவருக்கு படைத்துவிட்டு கார் நெல்லை தான் உண்டு வாழ்ந்து வந்தார். அதற்கும் ஒரு நாள் சோதனை வந்தது. இறைவன் அங்கிருந்த வயல்களில் எல்லாம் செந்நெல்லை விளையுமாறு செய்தார். கார் நெல் எங்கும் பயிரிடப்படவில்லை. செந்நெல்லே அவருக்கு கூலியாக கிடைத்தது. மனம் தளராத தாயனார் அந்த செந்நெல்லை கொண்டு இறைவனுக்கு உணவு செய்து இறைவனுக்கு வழக்கம் போல செந்நெல்லும் செங்கீரையும் மாவடுவையும் படைத்து வாழ்ந்தார். அவருடைய மனைவி வீட்டில் சமைப்பதற்கு அரிசி இல்லாததால் வீட்டின் பின்புறம் விளைந்திருந்த கீரைகளை பறித்து அதை உணவாக சமைத்து தன்னுடைய கணவருக்கு கொடுத்தார். தாயனாரும் அதை உண்டு வாழ்ந்து வந்தார். சில நாட்களில் அந்த கீரையும் இல்லாமல் போனது. ஆனால் அவருடைய மனைவி மனம் தளராமல் நீரை உணவாக தன்னுடைய கணவருக்கு கொடுத்தார். கணவன் மனைவி இருவரும் நீரையே உணவாக கொண்டு வாழ்ந்து வந்தார்கள். ஆனால் தாயனார் வேலைக்கு சென்று கூலியாக கிடைத்த செந்நெல்லை இறைவனுக்கு சமைத்து படைத்து வந்தார். அந்த வேலையை அவர் ஒரு நாளும் தவற விடவில்லை. ஆனால் கணவன் மனைவி இருவரும் நீரையே அருந்தி வாழ்ந்தார்கள். ஒரு நாள் இவ்வாறாக செந்நெல்லால் சமைத்த உணவையும் கடைந்த செங்கீரையையும் மாவடுவையும் ஒரு கூடையில் சுமந்து கொண்டு தாயனார் முன்னால் நடந்து சென்று கொண்டிருந்தார். அவருடைய மனைவி ஒரு மண் குடுவையில் பஞ்ச கவ்யத்தை எடுத்துக்கொண்டு பின்புறம் நடந்து வந்து கொண்டிருந்தார். இருவரும் தண்ணீரையே உணவாக கொண்டு பல நாட்கள் வாழ்ந்திருந்தார்கள். அதனால் பசியினால் அவர்களுடைய உடல் வாடி இருந்தது. முன்னே நடந்து சென்று கொண்டிருந்த தாயனார் பசியால் உடல் தளர்ந்து தடுமாறி கீழே விழச் சென்றார். பின்னால் நடந்து வந்து கொண்டிருந்த அவருடைய மனைவி அவரை தாங்கி பிடித்தார். ஆனாலும் தாயனாரின் கையில் இருந்த கூடை கீழே விழுந்து விட்டது. அதில் இருந்த உணவு தரையில் விழுந்து விட்டது. அவருடைய கூடையில் இருந்த செந்நெல் அரிசியால் சமைக்கப்பட்ட உணவும் மாவடுவும் செங்கீரையும் அங்கிருந்த நில வெடிப்பில் விழுந்து விட்டது. அதை கண்ட தாயனார், ஐயோ, இனி உணவுக்கு நான் எங்கு செல்வேன்? இறைவனுக்கு இன்று உணவு படைத்தாக வேண்டுமே. இறைவன் பசியால் வாடுவாரே என்று வருந்தி என்ன செய்வது என்று துடித்தார். உடனே அவர் தன்னுடைய கையில் இருந்த அரிவாளால் தன்னுடைய கழுத்தை அறுக்க தொடங்கினார். அடியவர்கள் மீது கருணை உள்ள இறைவன் அதை பொறுப்பாரா? அந்த நில வெடிப்பில் இருந்து இறைவனின் கை வெளிப்பட்டு கழுத்தை அறுத்து கொண்டிருந்த தாயனாரின் கையை இறுக்கி பிடித்தது. விடமாட்டேன் விடமாட்டேன் என்ற ஒளியும் அந்த நில வெடிப்பிலிருந்து வெளிப்பட்டது. இறைவன் தாயனாரின் கையை பிடித்த உடனேயே தாயனாரின் கழுத்தில் அரிவாளால் ஏற்பட்ட காயம் நீங்கியது. தன்னை காத்த இறைவனின் கருணையை நினைத்து தாயனார் கையை குறித்து வணங்கினார். அடியவனின் அறியாமையை அறிந்தும் எனக்காக இந்த நில வெடிப்பில் இருந்து வந்து உணவை ஏற்றுக்கொண்ட இறைவனே போற்றி. மெல்லிய இடையை உடைய உமையம்மையை ஒரு பக்கத்தில் கொண்ட மாசற்ற ஒளியே போற்றி. திருநீற்று அணிந்த பவளம் போன்ற மேனியையும் ஜடாமுடியையும் உடைய பழையவனே போற்றி போற்றி என்று வணங்கினார். தாயனார் இவ்வாறு துதிக்கவும் இறைவன் கால வாகனத்தில் வானத்தில் தோன்றினார். நீர் எனக்கு செய்த தொண்டினால் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தேன்.
நீ உன்னுடைய மனைவியுடன் என்னுடைய இருப்பிடத்திற்கு வந்து என்னை விட்டு நீங்காமல் வாழ்வாயாக என்று கூறி அவரையும் அவருடைய மனைவியையும் தன்னுடன் அழைத்துக் கொண்டு தன்னுடைய உலகத்திற்கு சென்று விட்டார். அறிவாளால் தன்னுடைய கழுத்தை அறிந்ததால் இவருக்கு அறிவாள் தாயனார் என்ற பெயர் உண்டானது. தாயனாரின் இந்த வரலாற்றிலிருந்து நாம் அவருடைய பக்தியை தெரிந்து கொள்ளலாம். சர்வம் சிவார்ப்பணம்.